வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பழமையான வீடுகளை சீரமைக்க ஒதுக்கப்பட்ட நிதியில் அதிகாரிகள் கமிஷன் எடுத்துக்கொள்வதாக புகார். அரசு உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். கல்லணையில் பெருக்கெடுத்து ஓடும் ஆற்று நீரில் ஆபத்தான முறையில் குளிக்கும் சுற்றுலா பயணிகள். உரிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. ராஜபாளையத்தில் 6 வயது சிறுவன் ஆணிகள் மீது பச்சிமோத்தாசனத்தில் அமர்ந்து உலக சாதனை. நோபல் சாதனை நிறுவன பதக்கம் வழங்கி பாராட்டு. குற்றாலத்தில் படுஜோராக நடைபெற்று வரும் பலாப்பழ விற்பனை. பழங்களை நேரடியாக விற்பனை செய்து வரும் விவசாயிகள். சோளிங்கர் அருகே படு விமர்சையாக நடைபெற்ற துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டுகளிப்பு. பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளை சீரமைப்பதாக தெரிவித்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் படத்தை ஒட்டி வரும் தமிழக அரசின் விளம்பரத்திற்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 60 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஆயிரக்கணக்கான தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. இவற்றில் சிதிலம் அடைந்த வீடுகளை பராமரிக்க ரூபாய் 70,000, 1.5 லட்சம் என இரு வகைகளாக தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்நிலையில் வீடுகளை சீரமைக்க சொற்ப நிதி ஒதுக்கிவிட்டு அவற்றில் 4 சதுரடி அளவில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் புகைப்படத்தோடு கூடிய டைல்ஸினை ஒட்டும்படி அதிகாரிகள் பயனாளிகளை வற்புறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. 25 வீடு பழுது நீக்கம் பண்ணதா எல்லா இடத்துலையும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட ஃபோட்டோவை எங்கே பார்த்தாலும் ஒட்டியிருக்காங்க. ஆனால் இந்த வீடுலாம் இப்போ கட்டினது இல்லைங்க. இடிகிற நிலையில், மிக மோசமான நிலையில் அந்த வீடுலாம் முழுமையாக சிதிலமடைகிற கண்டிஷனில் இருந்ததுக்கு, ஆனால் மக்கள்கிட்ட 70,000 ரூபா பணத்தை கொடுத்து அந்த வீடை ஒழுங்காகவும் சீர் பண்ணாமல் சும்மா பெயிண்ட் அடித்து மேலே ஸ்டிக்கரை ஒட்டி, எல்லா ஓட்டு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லி ஓட்டு வீட்டையும் பெயிண்ட் அடித்து ஸ்டிக்கரை ஒட்டி கண்ணா புண்ணான்னு போட்டு பணத்தை போட்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய ஃபோட்டோவை ஓவர் சேரு நேரடியாக கொத்தனாரை கூப்பிட்டுட்டு 2க்கு 2 சைஸில் எல்லா இடத்துலையும் ஒட்டியிருக்காங்க. குத்தாலம் ஒன்றியத்துக்குட்பட்ட கோமல், செம்பியன் கோமல் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள வீடுகளை சீரமைப்பதற்காக அளிக்கப்படும் 70,000 ரூபாயில் 5,000 ரூபாய் கமிஷனும் 1.5 லட்சம் ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கமிஷனும் அதிகாரிகள் பெற்றுக்கொள்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சை அருகே அமைந்துள்ள கல்லணையில் பெருக்கெடுத்து ஓடும் ஆற்று நீரில் எச்சரிக்கை மீறி பொதுமக்கள் ஆபத்தான முறையில் குளித்து வருகின்றனர். தஞ்சை ராஜராஜன் சோழன் கட்டிய பெரிய கோவிலும் கரிகால சோழன் கட்டிய கல்லணையும் காலங்களை கடந்தும் கம்பீரமாய் காட்சியளிக்கிறது. இந்நிலையில் கல்லணையிலிருந்து குறுவை சாகுபடிக்காக வினாடிக்கு 20,378 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து குறுவை சாகுபடிக்காக கூடுதலாக நீர் திறக்கப்பட்டு வருவதால் கரையோரம் வாழும் மக்களும் கல்லணைக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் பாதுகாப்பாக ஆற்றில் குளிக்க வேண்டும் என்றும், ஆபத்தான முறையில் நீரில் நின்று செல்ஃபி எடுப்பதோ ஆழமான பகுதிக்கு சென்று குளிப்பதோ கூடாது என மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் ஆட்சியரின் அறிவுறுத்தலையும் மீறி திருச்சி, தஞ்சை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றில் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். மேலும் ஒரு சிலர் காவிரி ஆற்றில் தடுப்பு சுவரை பிடித்து கொண்டும் ஆழமான பகுதிக்கு சென்றும் ஆபத்தான நிலையில் குளித்து வருவதால் விபரீதங்கள் ஏற்படும் முன்பாக மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த 6 வயது மாணவர் ஆணைகள் மீது பச்சிமோத்தாசனத்தில் அமர்ந்தவாறு உலக சாதனை நிகழ்த்தியுள்ளார். தனியார் நிறுவன ஊழியர் காளை பாண்டியன் என்பவரின் மகனான சரண் 1ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் இவர் 4 அடி உயரத்தில் 1098 ஆணிகள் கொண்ட பலகையில் பச்சிமோத்தாசனத்தில் அமர்ந்ததோடு தனது வாயில் 11 கிலோ எடையை சுமந்த வண்ணம் 6 ரூபிக் என சதுரங்களை 11.51 நிமிடங்களில் தீர்த்து முடித்தார். சிறுவனின் இச்சாதனை ஏற்றுக்கொண்ட நோபல் சாதனை நிறுவனம் அவருக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டியது. தென்காசியின் குற்றால சீசன் களைகட்டி வரும் நிலையில் பலாப்பழ விற்பனையும் படுஜோராக நடைபெற்று வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். குற்றாலத்தின் அருவிகளில் தற்போது மழைக்கால சீசன் களைகட்டி வரும் நிலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து அருவிகளில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் அணை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களில் தற்போது பலாப்பழ விளைச்சல் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவைகளை விவசாயிகள் நேரடியாக எடுத்து வந்து குற்றால பகுதிகளில் விற்பனை செய்து வருகின்றனர். இதனையடுத்து கிலோ 20 ரூபாய் முதல் குறைந்த விலையில் விற்பனையாகி வரும் பலாப்பழங்களை ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே கோவில் விழாவில் நடைபெற்ற துரியோதன் படுகொலை நிகழ்ச்சியினை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். கொடைக்கல் மோட்டூர் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் 22ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி கடந்த 18ஆம் தேதி விழா நிகழ்ச்சிகள் துவங்கப்பட்டதை அடுத்து நாள்தோறும் மகாபாரத கதையை மையப்படுத்தி தெருக்கூத்து நாடகங்கள் நடந்து வந்தன. விழாவின் இறுதி நாளில் பீமன் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியை கலைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டி அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தனர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திரௌபதி அம்மனையும் அர்ஜுனனையும் வணங்கி பின்னர் தீமிதி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் நடைபெற்று வரும் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகளில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்கள் அறிவுத்திறனை வளர்த்து வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் கல்வி தரத்தை மேம்படுத்தும் விதமாக தனியார் பள்ளிகளுக்கு இணையாக பள்ளி கல்வித்துறை சார்பில் கடந்த 2024 முதல் ஸ்மார்ட் வகுப்புகள் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. 455 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட இந்த ஸ்மார்ட் வகுப்புகளில் 11.76 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்று வருவதோடு கணிதம், அறிவியல், மொழிப்பாடம் உள்ளிட்டவைகளோடு ஆடியோ மற்றும் வீடியோ வடிவில் எளிதில் கற்பிக்கப்பட்டும் வருகிறது. அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சிக்குட்பட்ட மத்திய தொடக்கப்பள்ளி மற்றும் நகராட்சி நடுநிலைப் பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பு அமைக்கப்பட்டு அதில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் மற்றும் மழலை குழந்தைகள் அனைவருக்கும் அடிப்படை கணினி கையாளும் முறைகள் கற்றுத்தரப்படுகின்றன. இதனால் மாணவர்கள் மத்தியில் அடிப்படை கணினி கையாளும் முறை மற்றும் கற்றல் திறமை அதிக அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் அனைவரும் குதூகலமாக ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகளில் கலந்து கொண்டு அ ஆ இ ஈ உள்ளிட்ட உயிர் சொற்களை எழுதி காட்டியதோடு வீடியோவில் வரும் பாடலை கதைகளாக உள்வாங்கி ஆடல் பாடலோடு அதனை வெளிப்படுத்தி தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தி வருகின்றனர்.
போஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360 அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே அம்மன்பட்டியில் அமைந்துள்ள அற்புத விநாயகர் கோவில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி பல்வேறு புனித தலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்களில் அடைக்கப்பட்டு யாகசாலை வைத்து பூஜிக்கப்பட்டன. பின்னர் சிவாச்சாரியார்கள் புனித நீரினை கோபுர கலசங்களில் ஊற்றி குடமுழுக்கு செய்து தீபாதனை காட்டினர். நிகழ்ச்சிக்கான சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வணங்கியதோடு சாமி தரிசனமும் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வயல்வெளியில் அறுந்து கிடந்த மின்கம்பியின் மின்சாரம் தாக்கி விவசாயி பரிதாபமாக உயிரிழந்தார். கள்ளபிரான்புரம் ஊராட்சிக்குட்பட்ட அத்திமானம் கிராமத்தில் விவசாய பணிக்காக வேதாச்சலம் என்ற விவசாயி சென்றதாக கூறப்படும் நிலையில் இந்த விபரீதம் குறித்து அப்பகுதி மக்கள் மின்வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இருப்பினும் 5 மணி நேரத்துக்கு மேலாக அதிகாரிகள் வராததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தன்னை கடித்த பாம்புடன் மருத்துவமனைக்கு வந்த மாற்றுத்திறனாளியால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுப்பாணி பகுதியை சேர்ந்த வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி அற்புதராஜ் என்பவர் பாம்பு கடித்துள்ள நிலையில் அவனை அடித்து கொன்ற அவர் கையில் பாம்புடன் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். இதையடுத்து பாம்புடன் வந்த அற்புதராஜை கண்டு அதிர்ச்சியடைந்த மருத்துவமனை ஊழியர்கள் அவனை அப்புறப்படுத்திவிட்டு சிகிச்சை அளித்தனர். தஞ்சாவூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பெருவுடையார் கோவிலின் தனி சன்னதியில் வீட்டிற்கும் மகா வராகி அம்மனின் 23ஆம் ஆண்டு ஆஷாட நவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழாவின் 5ஆம் நாள் நிகழ்வை ஒட்டி வராகி அம்மனுக்கு தேங்காய்ப்பூ அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை மனமுருகி வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே 16 ஆண்டுகளாக கட்டப்பட்ட ரயில்வே மேம்பாலத்தினை மக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்தார். சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட்டினால் கடும் சிரமத்திற்கு ஆளாகிய பொதுமக்கள் மற்றும் கடும் போக்குவரத்து நெரிசலால் பாதித்து வந்த வாகன ஓட்டியின் கோரிக்கையை ஏற்று இப்பகுதியில் ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணியானது 2006ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது ரயில்வே மேம்பாலத்தின் பணிகள் நிறைவடைந்த நிலையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை மார்க்கமாக உள்ள பாலத்தை அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்ததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் ஜேஎன் சாலையில் காணப்பட்ட அபூர்வ சிங்கவால் குரங்கினை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே அமைந்துள்ள ஜெயன் சாலை பகுதியில் திடீரென சிங்கவால் குரங்கு வந்ததோடு சாலையோரம் கடையில் காணப்பட்ட காய்கறிகள் மற்றும் பல வகைகளை எடுத்து சாப்பிட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் 2 நாட்கள் அதனை பிடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசமங்கை மங்களநாதர் சுவாமி திருக்கோவில் மணிவாசக குரு பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இக்கோவிலில் மாணிக்கவாசகர் ஜீவசமாதி அடைந்த நாளை முன்னிட்டு அவரது சன்னதியில் குரு பூஜை விழா விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு புனித நீர் மற்றும் சந்தனம், பால், பன்னீர் உள்ளிட்ட 21 வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட மாணிக்க வாசகருக்கு பஞ்சமுக தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு விபூதி பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இங்க இருந்து தாங்க திருவாசகத்தை குறையிட்டு போய் தில்லையில போய் முத்தி அடைகிறாருங்க. இன்னைக்கு மாணிக்கவாசகர் பெருமான் முத்தி அடைஞ்ச நாள், இறைவனோட போய் கலந்த நாள். இன்னைக்கு மாணிக்கவாசகருக்கும் 63 சேர்த்து ஒரே நாள மாணிக்கவாசகர் 63 நாயன்மார் குரு பூஜை விழா ஒரே நாளை வச்சு நாங்க வழிபட்டு கொண்டு வருகிறோம். நம்ம பேர் ஐயா, நம்ம உத்தரவாசமங்கையில மௌனசாமிங்கய்யா. நம்ம இந்த குரு பூஜை காண்டி இந்த ஒரு 10 நாளைக்கு மட்டும் இந்த மௌனத்தை கலைச்சியும் இருக்குங்கய்யா.
மீதி நாள் பூராமே நம்ம எப்போதும் மௌனத்துல தான் இருப்போம். திருச்செந்தூர் சுப்பிரமணியர் திருக்கோவிலில் மூலவருக்கு குடமுழுக்கு நடத்துவதற்காக தங்க குடம் எடுத்து அனுமதி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இக்கோவில் குடமுழுக்கு ஜூலை 7ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மூலவரான சுப்பிரமணிய சுவாமிக்கு குடமுழுக்கு நடத்துவதற்கான அனுமதி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி போத்தி மடத்திலிருந்து ஆச்சாரிய மரியாதையோடு அழைத்து வரப்பட்டு சண்முக விலாச மண்டபத்தில் ஸ்லத்தார் சபை சார்பில் தங்க குடத்தில் பூர்ணகும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இதன் பின்னர் சண்முக விலாச மண்டபத்தில் சுவாமி எழுந்தருளும் இடத்தில் தங்க குடம் வைத்து குடமுழுக்கு நடத்துவதற்கான அனுமதி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் அமைந்துள்ள ஆத்மநாத சுவாமி திருக்கோவிலில் தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இக்கோவிலின் ஆணி திருமஞ்சன திருவிழா கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்தோடு தொடங்கிய நிலையில் நாள்தோறும் சுவாமி வீதிவிழா காட்சிகளும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் பூஜைகளும் நடைபெற்று வந்தன. இதையடுத்து நடைபெற்ற தேரோட்டத்தின் போது அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் மாணிக்க வாசகர் வீற்றிருக்க சிவனடியார்களும் சிவாச்சாரியர்களும் தேவாரம் திருவாசகம் உள்ளிட்ட திருமந்திரங்களை ஓதி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். இனிஃபோர்ஸ் செய்தியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்கள் நடந்த விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். நாமக்கல்லில் தேசிய அளவிலாக நடைபெற்ற வில்வித்தை போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்திய ஊரக விளையாட்டு சம்மேளனத்தின் 5வது தேசிய அளவிலான வில்வித்தை போட்டி நாமக்கல் சேலம் சாலை உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, ஜார்க்கண்ட், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 470 வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் 8, 10, 12, 14, 16, 18 வயது மற்றும் சீனியர் பிரிவின் கீழ் இந்தியன் ரிகர்வ் காம்பவுண்ட் பேர்போ போன்ற அடிப்படையில் போட்டிகள் நடைபெற்றன. இதில் அதிக புள்ளிகள் பெற்று வெற்றி பெற்ற வீர வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் மற்றும் கோப்பை, சைக்கிள்கள் பரிசாக வழங்கப்பட்டது.